வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல வந்து ரீசனிங் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுதான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ இதுல பார்க்க போறது லீனியர் தான். அன்னோன் பர்சன், ஒரு லைன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியாது, அதை நம்ம தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ ஒரு தடவை கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி அன்சர்டைன் பசில்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமெண்ட் டினோட் பண்ணி ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இத டோட்டலா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, a certain number of people sitting in a row facing south. So எல்லாமே facing south direction கொடுத்துட்டாங்க. 8 people are sitting to right of Eve. So ஈவ்க்கு ரைட்ல எத்தனை பேர் தான் இருப்பாங்களா, 8% தான். அப்போ ஈவுக்கு 8வது பர்சன் கண்டிப்பா என்னவா இருந்திருக்கணும், எக்ஸ்ட்ரீமெண்டா தான் இருக்கணும். அப்ப ஈவோட பிளேஸ் கண்டிப்பா என்னது நம்மளுக்கு 6th. சோ அப்ப அது எழுதிக்கலாம். சோ ஈவோட ரைட்ல 8% தான் இருப்பாங்க. சோ ஈவ் இங்க இருந்தாரு அப்படின்னா இவரோட ரைட் எல்லாமே ஃபேசிங் என்ன டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். சோ 8% தான் 1 2 3 4 5 6 7 and 8. சோ அதுதான் என்னோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமெண்ட், கரெக்டா? ஓகே. சோ 1 2 3 4 5 6 7 8% இருக்காங்க. அடுத்து சோ ஈவ ரிலேட் பண்ணி வேற என்ன இருக்கு, ஜோய் இஸ் sitting 5th to the left of Ben. சோ இன்னும் பென்னோட பிளேஸ் தெரியாது. அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு ரைட் ஆஃப் கை இஸ் 1 less than the number of persons sitting between கை அண்ட் ஈவ். சோ இதோட டேட்டா, இந்த டேட்டாக்கு என்ன மீனிங், முத நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் கை. சோ கையோட ரைட்ல எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அவங்க என்னவா இருப்பாங்களா, ஒண்ணு கம்மியா இருப்பாங்க. யாரை விட, பீப்புள் ஸ்டாண்டிங் பிட்வீன் கை அண்ட் ஈவ். சோ ஈவுக்கும் கைக்கும் இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதை விட ஒண்ணு கம்மியா இருப்பாங்க கைக்கு ரைட்ல. அப்போ நான் மேபி கை வந்துட்டு ஈவுக்கு ரைட்லயும் வரலாம் லெஃப்ட்லயும் வரலாம். சப்போஸ் நான் லெஃப்ட்ல வச்சேன் அப்படின்னா கைக்கு ரைட்ல என்னவாகும், ஈவை விட அதிகமாவதான் வரும், கரெக்டா? சோ அப்ப கண்டிப்பா கைன்ற பர்சன் எங்கிட்டுதான் வரணும், ஈவுக்கு ரைட்ல தான் வைக்கிற மாதிரி வரும், கரெக்டா? சோ கைக்கு ரைட்ல எத்தனை பர்சன்ட் இருப்பாங்க அப்படின்னா ஈவுக்கும் கைக்கும் இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதை விட ஒண்ணு கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் சோ கைக்கும் ஈவுக்கும் இடையில 2% இருந்தாங்கன்னா அதை விட என்னவா இருக்கணும், ஒண்ணு கம்மியா இருக்கணும். யாருக்கு, கையோட ரைட்ல, கரெக்டா? அப்ப கையோட ரைட்ல எத்தனை பேர் தான் இருக்கணும், ஒருத்தர் தான் இருக்கணும். சோ அப்ப கண்டிப்பா இந்த எங்கேயோ தான் என்ன பண்ணணும், கைய பிளேஸ் பண்ணணும். சோ அப்ப எத்தனை பேர் வைக்கலாம், சோ டோட்டலா இங்க 8% இருக்காங்க. சப்போஸ் கைக்கும் ஈவுக்கும் இடையில 4% வச்சோம் அப்படின்னா கைய விட இதை விட என்னவா இருக்கணும், ஒண்ணு கம்மியா இருக்கணும். யாருக்கு, கையோட ரைட்ல. சோ அப்ப கைக்கும் ஈவுக்கும் இடையில 4% அப்படின்னா கையோட ரைட்ல எத்தனை பர்சன்ட் தான் இருக்கணும், 3% தான் இருக்கணும். இதை விட ஒண்ணு கம்மியா. சோ அப்ப கை கண்டிப்பா எங்கதான் வந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமெண்ட்ல இருந்து இந்த 4th பொசிஷன்ல தான் கை இருந்திருப்பாங்க, கரெக்டா? சோ இதெல்லாம் பிக்ஸ்டு டேட்டா தான். அடுத்து Anne is sitting 4th to the right of Ron. சோ ரானோட 4th ரைட்ல ஆன் இருக்காங்க. சோ இன்னும் அவங்க எங்க வருவாங்கன்றது தெரியாது. அடுத்து அட்லீஸ்ட் 7 people are sitting between 1 and Eve. சோ 1க்கும் ஈவுக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்களா, 7%. அட்லீஸ்ட் 7% சொல்லியிருக்காங்க. அப்ப மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், 7% இருக்கணும். சோ மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ அப்போ ஈவுக்கும் 1க்கும் இடையில 7. சோ ஈவுக்கு ரைட்ல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வச்சு இங்க 1 வச்சேன் அப்படின்னா அடுத்து 1 ரிலேட் பண்ணி வேற எது இருக்கா, சோ அட்லீஸ்ட் 7 சொல்லிட்டாங்க. சோ மினிமம் 7, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? சோ அப்ப நான் 1 இங்க வச்சேன் அப்படின்னா 1 ரிலேட் பண்ணி வேற என்ன இருக்கு, 2 people are sitting between 1 and Zoe இருக்கு. சோ எனக்கு இங்க ஒரு டேட்டா என்ன கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அட்லீஸ்ட் சொன்னாலே மினிமம் 7, அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ நான் இங்க வச்சேன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், 6 7 இருக்கும். சோ அப்ப 7 அட்லீஸ்ட் 7ன்றப்ப 7 விட அதிகமா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா எங்க வரலாம், சோ ஈவோட லெஃப்ட்ல வர சான்சஸ் இருக்கு, கரெக்டா? சோ அப்ப இந்த சைடு 7% வச்சோம்னா 1 2 3 4 5 6
7 and அட்லீஸ்ட் 7 னா 8 வச்சு ட்ரை பண்ணலாம். சோ யாருக்கும் சோ 1 க்கும் ஈவ்க்கும். சோ ஈவ் இங்க இருக்காரு அப்படின்னா மேபி 1 இங்க இருந்தாரு அப்படின்னா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, only one person sit between Ben and Eve. So பென்னுக்கும் ஈவ்க்கும் இடையில எத்தனை பர்சன் தானா, ஒரே ஒரு பர்சன் சொல்லிருக்காங்க. சோ அப்ப எய்தர் பென்னு ஈவுக்கு ரைட்லயும் வரலாம் லெஃப்ட்லயும் வரலாம். சோ பென்னு எய்தர் இங்கேயும் வரலாம் ஆர் இங்கேயும் வரலாம். பென்னை ரிலேட் பண்ணி வேற என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். சோ என்ன இருக்கு, சோ இந்த டேட்டா இருக்கட்டும். 7 people sitting between Joy and Anne. So Anneக்கும் Joyக்கும் நடுவுல 7 people சொல்லிருக்காங்க. அண்ட் 1க்கும் Joyக்கும் இடையில 2 people வேற சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த டேட்டாலாம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் 5 people are sitting between Joy and Eve. So Joyக்கும் ஈவ்க்கும் இடையில எத்தனை இருக்கணுமா, அட்லீஸ்ட் 5 peoples இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கரெக்டா? சோ அப்போ ஈவ் இங்க இருக்காரு அப்படின்னா ஜாய் எங்கிட்டு வரலாம், ரைட்லயும் வரலாம் லெஃப்ட்லயும் வரலாம். ரைட்ல பொறுத்தவரை 1 2 3 4 5. சோ அட்லீஸ்ட் 5 னா மேக்ஸிமம் 6 கூட இருக்கலாம். இந்த இடத்துல கூட ஜாய் வரலாம். அண்ட் ஜாய்க்கு 1க்கு இடையில 2% சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜாய்க்கும் ஆன்க்கும் இடையில எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க, 7% சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஓகே, இந்த டேட்டா இருக்கட்டும். ரிமைனிங் வேற என்ன டேட்டா இருக்கு, கை இஸ் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் ஈவ். சோ நம்ம சப்போஸ் ஈவுக்கு ரைட்ல தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, கைன்ற பர்சன் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ இது எனக்கு இங்க வச்சது என்னது, கன்ஃபார்ம் ஃபிக்ஸ்டு கரெக்ட் தான். சோ கை வந்துட்டு ஈவுக்கு ரைட்ல தான் இருக்காரு. அப்ப இந்த டேட்டா கரெக்ட் தான். அடுத்து இப்ப ரிமைனிங் வேற என்னென்ன டேட்டா இருக்கு, சோ இந்த டேட்டால இருந்து இருக்கு. சோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 8% sitting between to the right of Eve. இது முடிச்சாச்சு. Joy is 5th to the left of Ben. So பென்னோட 5th leftல தான் யார் இருக்கா, Joy இருக்காங்க. So Joy 5th to the left of Ben. So அப்ப இந்த இடத்துல பென்ஸ வச்சுதான் நம்ம ட்ரை பண்ணணும். So பென்னுக்கு 2 பாசிபிலிட்டி, அதாவது பென்னுக்கும் ஈவுக்கு இடையில எத்தனைன்னு சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு பர்சன் தான். எய்தர் பென் எங்க வரலாம், இந்த இடத்துல வரலாம். சோ பென் இங்க வந்தா பென்னுக்கும் ஈவுக்கும் இடையில ஒரு பர்சன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, 1 2 3 இங்க கை இருக்கலாம். அடுத்து 1 2 3 4 அண்ட் ஈவ் இங்க இருப்பாரு. கரெக்டா? அண்ட் தென் 1 2 3 4 5 6 7 8%. சோ இதுவே நம்ம பாசிபிள்ல தான் வச்சிருக்கோம். மினிமம் 7, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ மேபி பென் எங்க வரலாம், இந்த இடத்துல கூட வரலாம். ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, only one person sitting between Ben and Eve. ஓகே, இந்த டேட்டா முடிச்சாச்சு. அடுத்து பென்னை ரிலேட் பண்ணி என்ன இருக்கு, Joy is 5th to the sitting 5th to the left of Ben. சோ பென்னோட 5th leftல யார் இருக்கா, Joy இருக்காங்க. சோ பென்னோட 5th left, சோ facing south. சோ first left, second left, third, fourth, fifth. இந்த இடத்துல யார் வரலாம், Joy வரலாம். கரெக்டா? 1 2 3 4 5. சோ இந்த இடத்துல Joy அப்படின்னா இந்த பாசிபிள் பொறுத்தவரையும் எங்க வருவாரு, பென் இங்க இருந்தா 1 2 3 4 5. சோ இந்த இடத்துல தான் யார் வந்துருவாங்க, Joy வந்துருவாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் கை இஸ் 1 less than. அது முடிச்சாச்சு. அடுத்து Anne is sitting 4th to the right of Ron. சோ ரானோட 4th ரைட்ல ஆன் வராங்க. சோ இன்னும் ரானுக்கும் தெரியாது ஆன்க்கும் தெரியாது. ஓகே, இந்த டேட்டா முடிச்சாச்சு. அட்லீஸ்ட் 7 people sitting between Ben and Eve. சோ ரெண்டு பேருக்கு இடையில 7%. இப்போதைக்கு மினிமம் 8 வச்சிருக்கோம். இந்த டேட்டா முடிஞ்சு. அடுத்து 7 people are sitting between Joy and Anne. சோ ஆனுக்கும் ஜாய்க்கும் நடுவுல 7%. சோ ஜாய் இங்க இருந்தாரு அப்படின்னா ஆன்ன்றவர் எங்க வரலாம், ரைட்லயும் வரலாம் லெஃப்ட்லயும் வரலாம். கரெக்டா? சோ ரைட்ல பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 விட்டு ஆன் எங்க வரலாம், ஈவுக்கு இமிடியேட்ல வர ஒரு பாசிபிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆன் எங்கிட்டு வரலாம், ஜாய்க்கு லெஃப்ட்ல வர பாசிபிள் இருக்கு. இதுல பொறுத்தவரையும் சோ 1 2 3 4 5 6 7 விட்டு ஆன் இங்கிட்டு வரலாம். இல்ல 1 2 3 4 5 6 7 விட்டு இங்க என்ன பண்ண முடியாது, ஆன் வைக்க முடியாது, ஆல்ரெடி கை இருக்காங்க. சோ அப்போ ஆன் எங்கிட்டு தான் வைக்கணும், இந்த சைடு தான், ஜாய்க்கு லெஃப்ட்ல தான். சோ எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, 7%. சோ அப்போ 1
2 3 4 5 6 7. சோ இந்த இடத்துல தான் யார் வந்துருவா? ஆன் வந்துருவாங்க. ஓகே, அடுத்து சோ இதுல ரெண்டு பாசிபிள் வருது. அடுத்து ஆன ரிலேட் பண்ணி வேற என்ன இருக்கு? Ron is sitting at the end of the row. So Ron வந்துட்டு எங்க வருவாராம்? எக்ஸ்ட்ரீமெண்ட்ல வருவாருன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரானோட ஃபோர்த் ரைட்ல தான் யார் இருக்கா? ஆன் இருக்காங்க. சப்போஸ் நான் ஆன இங்கிட்டு வச்சேன் அப்படின்னா ரான என்ன பண்ண முடியாது? எக்ஸ்ட்ரீமெண்ட்ல வைக்க முடியாது. கரெக்டா? அப்ப கண்டிப்பா ஆன் எங்க வர மாட்டாரு? ஈவ் பக்கத்துல வர மாட்டாரு. அப்ப நான் ஆன எங்கிட்டு தான் வைக்கணும்? ஜாய்க்கு லெஃப்ட்ல தான் வச்சாகணும். கரெக்டா? சோ எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 7%. அப்படின்னா 1 2 3 4 5 6 7. இந்த இடத்துல யார் வரலாம்? ஆன் வரலாம். அண்ட் ஆனுக்கு ரானோட ஃபோர்த் ரைட்ல தான் யார் இருப்பா? ஆன் இருப்பாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரைட் 1 2 3 இந்த இடத்துல தான் ரான் வருவாங்க. ரானோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்டு, ஃபோர்த்ல தான் யார் இருக்கா? ஆன் இருக்காங்க. கரெக்டா? அண்ட் இந்த பாசிபிள் பொறுத்தவரையும் ஆன் இங்க இருந்தாருன்னா 1 2 3 வச்சு ரான் இங்க தான் வருவாரு. ஓகே, அடுத்து வேற என்ன டேட்டா இருக்கு? experiment. Two people are sitting between 1 and Zoe. So 1 க்கு Zoe க்கு இடையில 2% சொல்றாங்க. So இந்த பாசிபிள் பொறுத்தவரையும் Zoe இங்க இருக்காரு, 1 இங்க இருக்காரு. இடையில எத்தனை பேர் வராங்க? 2 பேருக்கு மேல வருது. அப்ப கண்டிப்பா என்னது? இந்த பாசிபிள் ராங்னு அர்த்தம். இந்த பாசிபிலிட்டி பொறுத்தவரையும் எனக்கு 1 க்கு Zoe க்கு இடையில 2% சொல்லியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒன்னு இருந்துச்சு. என்னது? அட்லீஸ்ட் 7 people sitting between 1 and Eve. சோ 1க்கும் ஈவுக்கும் இடையில எத்தனை பர்சன்ட் இருக்கணும்? அட்லீஸ்ட் 7 இருக்கணும். கரெக்டா? அப்போ நான் அட்லீஸ்ட் 7ன்றப்போ இங்க நான் எத்தனை வச்சிருக்கேன்? 8 வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இன்னொரு பர்சன் இங்க நான் தள்ளி வைக்கலாமா? அப்பனா எனக்கு என்ன வந்துரும்? 2% வந்துருவாங்க. 1க்கும் ஈவுக்கும் இடையில 2% அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? சோ அப்போ 1க்கும் ஆன்க்கு இடையில சாரி ஜாய்க்கும் 1க்கு இடையில 7%. அப்படின்னா 1 இங்க 2 3 4 5 6 7. அப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த ஒரு பர்சனை கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? எனக்கு ஜாய்க்கும் ஆனுக்கும் இடையில 7% அண்ட் 1க்கும் ஜாய்க்கும் இடையில எத்தனை பர்சன்ட்? 2% இருக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு பொசிஷன் தள்ளி வச்சிருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? At least 5 people sitting between Zoe and Eve. So Zoe க்கு Eve க்கு இடையில at least 5 இருக்கணும்ன்றாங்க. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப எனக்கு என்னது? 5 விட அதிகமா 6 இருக்கு. அந்த கண்டிஷனும் satisfied. So அப்ப எல்லாமே முடிஞ்சா? கை is sitting to the right of Eve. ஈவோட ரைட்ல கை இருக்காங்க. அதுவும் முடிஞ்சு. அடுத்து வேற? ஓகே, ஒரு தடவை எல்லா டேட்டாவும் இருக்கான்னு செக் பண்ணலாமா? So first என்ன கொடுத்திருக்காங்க? 8 people are sitting to the right of Eve. Eve ஓட ரைட்ல 8%. So 1 2 3 4 5 6 7 and 8 இருக்காங்க. ஓகே, so 8% இருக்காங்க. இந்த மாதிரி போட்டுருவோமா? and next data என்ன கொடுத்திருக்காங்க? Zoe is sitting 5th to the left of Ben. பென்னோட 5th leftல Zoe. So Ben இங்க இருக்காங்க. So பென்னோட 5th left. So first left, second, third, fourth, fifthல தான் யார் இருக்கா? Zoe இருக்காங்க. அடுத்து அதுவும் இருக்கு. அடுத்து number of people sitting to the right of Kai is 1 less than the number of person standing between Kai and Eve. சோ கைக்கும் ஈவுக்கும் இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 1 2 3 4 இருக்காங்க. அப்படின்னா அதை விட ஒண்ணு கம்மியா இருக்கும். யாருக்கு? கையோட ரைட்ல. சோ அதை விட ஒண்ணு கம்மினா 3. சோ கையோட ரைட்ல எத்தனை பர்சன்ட் தான் இருக்காங்க? 3% தான் இருக்காங்க. சோ அதுவும் இருக்கு. அடுத்து Anne is sitting 4th to the right of Ron. சோ ரானோட 4th ரைட். சோ ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட்ல யார் இருக்கா? Anne இருக்காங்க. அடுத்து அட்லீஸ்ட் 7 people are sitting between 1 and Eve. So 1 க்கு Eve க்கு இடையில அட்லீஸ்ட் 7. So இங்க 1 Eve க்கு இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 1 2 3 4 5 6
7 8 and இங்க ஒன்னு 9. அப்ப டோட்டலா எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 9%. சோ அட்லீஸ்ட் 7 னா மினிமம் 7 மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ இங்க எத்தனை இருக்காங்க? 9 தான் இருக்காங்க. அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து only one person sitting between Ben and Eve. சோ பென்னுக்கும் ஈவுக்கு இடையில எத்தனை பர்சன்ட் தான் இருக்காங்க? ஒரே ஒரு பர்சன்ட் தான் இருக்காங்க. அதுவும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து 7 people are sitting between Joy and Anne. சோ ஆன்க்கும் ஜாய்க்கும் இடையில 7%. சோ ஜாய் இங்க இருக்காங்க, ஆன் இங்க இருக்காங்க. இடையில எத்தனை பர்சன்ட்? 1 2 3 4 5 6 and 7. சோ அப்ப 7% இருக்காங்க. அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அடுத்து Ron is sitting at the end of the row. சோ Ron எங்க தான் வருவாங்களா? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல தான். இங்க வச்சிருக்கிறது என்னது? Ron எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல Ron, இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2 people are sitting between 1 and Joy. சோ 1க்கும் ஜாய்க்கு இடையில 2%, அதுவும் இருக்காங்க. அடுத்து அட்லீஸ்ட் 5 people are sitting between Joy and Eve. சோ ஜாய்க்கும் ஈவுக்கு இடையில எத்தனை பர்சன்ட் இருப்பாங்களா? 5%. சோ ஜாய் இங்க இருக்காரு அண்ட் ஈவ் இங்க இருக்காங்க. சோ 1 2 3 4 5 6, அட்லீஸ்ட் 5 னா மினிமம் 5 மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அடுத்து கை is sitting to the right of Eve. சோ ஈவோட ரைட்ல தான் யார் இருக்கா? கை இருக்காங்க. சோ அப்ப அது சாட்டிஸ்ஃபைட். அப்ப எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதுதான் என்னது? என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். புரியுதா? அப்ப இந்த லைன்ல டோட்டலா எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அடுத்து 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. அப்ப டோட்டலா இந்த லைன்ல எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 28% இருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த லைன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஒரு क्वेश्चन கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சோ இப்ப क्वेश्चन பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? which of the following statement is correct? எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 people sitting to the right of கை. சோ கையோட ரைட்ல 5%. இங்க எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? சோ கையோட ரைட்ல 1 2 3 தான் இருக்காங்க. ஆனா அங்க 5 னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அடுத்து Ben is sitting somewhere to left of கை. சோ கைக்கு லெஃப்ட்ல தான் பென்னு சொல்றாங்க. சோ கை எங்க இருக்காங்க? கை இங்க இருக்காங்க. கைக்கு எந்த சைடுல தான் பென் இருக்காங்க? லெஃப்ட்ல தான் பென் இருக்காங்க. சோ சம்வேர்னா எங்க வேணாலும் இருக்கலாம். சோ அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட். அடுத்து தேர்ட் ஒன் 9 people are sitting between Anne and Joy. சோ ஆனுக்கு ஜாய்க்கு இடையில 9%. சோ ஆன் இங்க இருக்காரு, ஜாய் இங்க இருக்காரு. சோ எத்தனை பர்சன்ட்? 1 2 3 4 5 6 7. சோ 7 தான் இருக்காங்களா? யார் யாருக்கும்? ஆனுக்கும் ஜாய்க்கும். சோ 7 தான் இருக்காங்க. ஆனா இங்க எத்தனை பர்சன்ட் கொடுத்திருக்காங்க? 9 னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. அப்ப எது மட்டும் தான் கரெக்ட்? ஒன்லி 2 மட்டும் தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து செகண்ட் ஒன் who among the following standing to left of Ben? பென்னுக்கு லெஃப்ட்ல எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. பென் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. பென்னுக்கு லெஃப்ட்ல. சோ லெஃப்ட்லனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. சோ அப்ப எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 17%. சாரி, என்ன பர்சன்ட் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஹவு மெனி பர்சன்ட் கேக்கல. பென்னுக்கு லெஃப்ட்ல யார் யாரு? சோ கை, ஜாய், ரன். இதுல யார் யார் இருக்கா? பென்னுக்கு ரைட்ல தான் கை வராங்க. சோ கை கிடையாது. ஜாய் லெஃப்ட்ல தான் வராங்க. ரான் லெஃப்ட்ல தான் வராங்க. சோ அப்ப யார் யாரு? 2 and 3. சோ அப்ப ஆப்ஷன் டி both 2 and 3 தான் ஆன்சர். And third one, what is the total number of people sitting in the row? So இப்பதான் பார்த்தோம். டோட்டலா இந்த ரோல எத்தனை பர்சன்ட் இருந்தாங்க? 28. So answer option E 28. And then how many people are sitting between Ron and Ben? So Ron க்கும் Ben க்கும் இடையில எத்தனை பர்சன்ட் கேக்குறாங்க. So Ron இங்க இருக்காங்க, Ben இங்க இருக்காங்க. எத்தனை பர்சன்ட் இருக்காங்க?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஆனுக்குமா ரான்கா ரான் 12 13 14 15 16 சோ அப்ப எத்தனை பர்சன்ட் இருக்காங்க 16%. ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் டு லெஃப்ட் ஆஃப் ஜாய். சோ ஜாயோட லெஃப்ட்ல எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. சோ ஜாயோட லெஃப்ட்ல சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ அப்ப எத்தனை பர்சன்ட் 12. ஆப்ஷன் சி. புரியுதா. சோ எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்க டேட்டா வச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அது மாதிரி இந்த அட்லீஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மினிமம் எனக்கு அவ்வளவு பர்சன்ட் இருக்கணும். அப்ப மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவு பர்சன்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அட்லீஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா 7க்கு 7 வைங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுங்க அதை விட அதிகமா வச்சுதான் ட்ரை பண்ணும், கம்மியா வச்சிடக்கூடாது. சரியா. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.